வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன விடயம் சம்பந்தமாக பேச போகிறோம்னு சொன்னால், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை வெளியேற்றுமாறு கட்டளையிட்டது அல்லது வெளியே போகுமாறு சொன்னது சட்டப்படி அது ஒரு தவறான விஷயம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அப்படி செய்வது நாகரிகமற்ற செயல் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இது யார் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தினுடைய வடபகுதியினுடைய ஆளும் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் இந்த விடயத்தை ஊடக சகோதரர்கள் கேட்கின்ற பொழுது தன்னுடைய கருத்தாக பாய்ந்திருக்கிறாரு. சரி, இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் திட்ட தெளிவாக நாங்கள் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் தோழன் ரதன். நேற்றைக்கு இடம்பெற்ற டிசிசி கூட்டத்தில் மக்களினுடைய பணத்தை சூறையாடிய அரசு அதிகாரிகள் சம்பந்தமாக ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கேள்வி கணைகளை தொடுத்த பொழுது அந்த இடத்திலிருந்து ஊழல் செய்த அதிகாரிகள் தலைதறிக்க ஓடிய விஷயம் சமூக ஊடக பரப்பில் பரவலாக பேசப்பட்டது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஊடகவியலாளர்கள், சமூக ஊடக போராளிகள் எல்லாருமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை பற்றி மட்டுமே பேசியிருந்தார்கள். என்ன காரணம்னு சொன்னால், அந்த ஒரு சின்ன 30 நிமிட வீடியோ கிளிப்ஸை மட்டும் வச்சு கொண்டு தான் எல்லாருமே சமூக ஊடகங்களில் பகிர்வுகளை போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 30 செகண்ட் வீடியோ மட்டும்தான் எல்லாருமே முழு பேருமே பாய்ந்த விடயமாக இருந்தது. யாருக்கும் என்ன நடந்தது அப்படின்ற பூரணமான விடயம் தெரியாது. ஒரு சில ஊடகங்கள் முழுமையான வீடியோக்களை அப்படியே வெளியிட்டிருந்தாலும், ஒரு சில மூடத்தனமான அல்லது முழுமையான விஷயங்களை அறியாமல் சமூக ஊடகங்களில் செய்திகளை பரப்புகின்ற அர்ச்சுனா ராமநாதனை இழிவுபடுத்துகின்ற செயற்பாடுகளில் நிறைய பேர் ஈடுபட்டிருந்தவங்க நேற்றைக்கு காணக்கூடிய இருந்தது. அவ்வளோ பேர் அவ்வளோ வன்மங்களை கக்கியிருந்தாங்க. இதில் பெரிய ஒரு ஊடகமாக இருக்கின்ற சூரியன் கூட சரியான செய்தியை பகிர்ந்திருந்தது. அதே மாதிரி இன்னும் ஒரு இணைய ஊடகம் ஒன்றில் சரியான செய்திகள் பகிரப்பட்டிருந்தது. பெரிய ஊடகம் ஒன்றில் மற்ற ஊடகவியலாளர்கள் என்று சொல்பவர்கள், சமூக ஊடகங்களில் எழுதுபவர்கள் கேலி கூத்தாகவும் தங்களுடைய விமர்சன கருத்துக்களை முன்வைச்சது இங்கே காணக்கூடியது. என்ன நடந்தது அப்படின்னு தெரியாமல் தங்களுடைய மூட அறிவை வச்சுக்கொண்டு இந்த கருத்துக்களை பயந்துருந்தாங்க. சரி, அது சம்பந்தமாக தொடர்ந்து கழிச்சு வேலை இல்லை, அதை விடுவோம். இப்படியே இருக்கின்ற பொழுது வடக்கு பகுதி என்பிபி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களிடம் ஊடகவியலாளர்கள் தொலைபேசி அழைப்படுத்து கேட்டுக்கிறாங்கள. அதாவது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு பிரச்சனையை முன்வைக்கின்ற பொழுது அந்த பிரச்சனை சம்பந்தமாக குறிப்பிட்ட அதிகாரிகள் ஃபைல்களை எடுத்துக்கொண்டு அல்லது வெளியே ஓடுவது சம்பந்தமாகவும், அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய குரல் வலையை நசுக்குவதற்காக அல்லது அவருடைய கருத்தை அடக்குவதற்காக அவரை சபையை விட்டு வெளியில் போக சொன்னதும் அப்படின்றது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது, ஒவ்வொரு டிசிசி கூட்டங்களும் மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் அந்தந்த மாவட்டத்தினுடைய எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கவும் நடைபெறுகின்ற இந்த அபிவிருத்தி கூட்டங்களில் ஒரு சிலரினுடைய பொறுப்பற்ற நாகரிகமற்ற நடத்தைகளால் இடைநிறுத்தப்படுகிறது அப்படின்றது எனக்கு வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த டிசிசி கூட்டத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை வெளியேற்றுவது அப்படின்றது தவறு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ராமநாதன் அர்ச்சுனா அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். ஒரு மக்களினுடைய சில கேள்விகளை அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக மக்கள் கேட்க விரும்புவார்கள். எனவே அவர் அந்த கேள்விகளை மக்கள் சார்பாக கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அவ்வாறான கேள்விகளை கேட்பதற்கு தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர் அனுமதிக்க வேண்டும். அதை தடுப்பது ஒரு ஜனநாயக கடமை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்திலிருந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வெளியே போக சொல்வதற்கு அங்கே வந்திருக்கின்ற அமைச்சருக்கோ அல்லது அந்த கூட்டத்தை நடத்துபவர்களுக்கோ அல்லது வந்திருக்கின்ற அதிகாரிகளுக்கோ எந்த விதமான அதிகாரமும் இல்லை அப்படி என்று சொல்லியிருக்கிறாரு வடபகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள். நேற்றைக்கு நடந்த இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக அவர் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதாவது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கேள்வி கேட்பதற்கு அவருக்கு சரியான உரிமை இருக்கிறது. சரியான வகையில் ஒவ்வொரு
அரசு அதிகாரிகளும் பதில் கூற வேண்டும். அவ்வாறு அதிகாரிகள் பதில் கூறும் பொழுது அந்த மக்கள் பிரதிநிதிகளை கட்டுப்படுத்தணும். அதை விட கூச்சலிட்டு அதாவது சத்தம் போட்டு அதை கட்டுப்படுத்துவது மட்டுமில்லாமல் ஒரு வாரத்தில் விசாரணைகள் செய்கிறோம் அல்லது விசாரணை குழு அமைக்கிறோம் என அதிகாரிகள் சொல்கின்ற பொழுது அதனை ஏற்றுக்கொள்றதுக்கு எங்களுக்கு அந்த கூட்டத்தில் இருக்கிற கேள்வி இருக்கிற எங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்க வேணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் வந்து தலைமை தாங்கும் தலைவரும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அவ்வாறு கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அங்கு தலைமைத்துவம் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லியும் அமைச்சர் சந்திரசேகரன் அவர் மீதும் குற்றத்தை வந்து சாடி இருக்கிறாரு. நேற்றைய கூட்டத்துக்குள்ள வந்து கமக்கார அமைப்புகள் என்று சொல்லிக்கொண்டு எப்படி இந்த சிலர் உள்ளே வந்தார்கள், இதை யார் விட்டார்கள், இதுக்கு யார் அனுமதி கொடுத்தார்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சியினுடைய அடியாட்கள் பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஸ்ரீதரன் எம்பியினுடைய ஆட்கள் கடந்த காலங்களில் வந்து இந்த கூட்டத்தை குழப்புவதற்காகவே வருவதாகவும் எழுந்து நின்று கூச்சலிடுவதாகவும் அவரது ஆட்கள் வந்து உடனடியாக அந்த கூட்டத்தை குழப்பிக்கொண்டு எழும்பி விடுவார்கள் அல்லது எழும்பி வெளியே சென்று விடுவார்கள். அதனால் தான் பல கூட்டங்கள் குழம்புகின்றன. அவ்வாறு செய்வது பிழை என்றும் வந்து வடபகுதி பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் முக்கியஸ்தர்கள் அனைவருமே வந்து தமது நேரத்தினை ஒதுக்கி நேற்றைய கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அதற்கான எரிபொருள் செலவு, இதர செலவுகள் என பல செலவுகள் உள்ள நிலையில் வந்து கூட்டம் நிறுத்தப்பட்டது தவறு. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனோ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவோ வெளியே போனாலும் அந்த கூட்டத்தை வந்து முழுமையாக நடத்தப்பட்டு இருக்க வேண்டும். இவ்வாறு தொடர்ச்சியாக கூட்டங்களை நிறுத்தி பழகினா அந்த கூட்டத்தை குழப்பலாம் என்கின்ற சிந்தனையில் சில அரசியல் கட்சிகள் தங்களோட அமைப்புகளோடு இதுங்க வருவதற்கு இடமளிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தை கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது அந்த கூட்டத்தினுடைய அபிவிருத்தி குழு தலைவர் அல்லது மாவட்ட செயலாளரோ அல்லது பிரதேச சபை செயலாளர் ஊடாகவோ நிகழ்ச்சி நிரலில் கொண்டு வந்துதான் பேச வேண்டும். ஒரு அதிகாரி தவறு செய்தால் அதனை அபிவிருத்தி குழு கூட்டத்தை விசாரணை செய்ய முடியாது. அதற்கான முறைப்பாடை பதிவு செய்ய வேண்டும். குற்றப்புலனாய்வு திணைக்களம் உள்ளது, போலீசார்கள் உள்ளார்கள், வேறு இடங்கள் உள்ளன. அந்தந்த நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளின் அடிப்படையில் அவர் குற்றவாளியா இல்லையா என கூற முடியும். அதை விடுத்து நாங்கள் பொது வழியில் குற்றவாளி என்று யாரையும் குற்றஞ்சாடுவது தவறு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகளை விரக்திக்கு ஆளாக்கக்கூடாது. அபிவிருத்தி ஒழுங்குணைப்பு குழு தலைவர் இருக்கின்ற பொழுது அவரை மீறி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பேசியிருக்கக்கூடாது. அவருடைய கருத்துக்கு வந்து அர்ச்சுனா கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவருடைய கருத்தை வந்து கட்டுப்படுத்த ஒரு பொறிமுறை வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் வந்து இப்படி கூட்டங்களை குழப்புவர்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி தொடர்ச்சியாக நகர்கிறது. ஆனால் அண்மை காலங்களாக பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சி என்றதை தாண்டி நிறைய இடங்களில் வந்து சில விஷயங்களில் நடுநிலைமையிலேயே நின்று பேசுகிறார் அப்படின்றத வந்து கவனிக்கக்கூடிய இருக்கிறது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கூட பல இடங்களில் சொல்லியிருக்கார். ரஜீவன் அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களோட நிறைய விடயங்களை பேசலாம், கதைச்சு நாங்கள் செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறது. மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை விட பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களோடு சில விஷயங்களை பேசி கதைப்பது மட்டும் இல்லாமல் அவரை யாழ்ப்பாணத்தினுடைய அபிவிருத்தி குழு டிசிசி கூட்டங்களுக்கான தலைவராக அரசாங்கம் விட்டிருக்கலாம். ஆனால் என்ன காரணம்னு தெரியவில்லை. அவரை வந்து இந்த பதவிகளை கொடுக்காமல் அமைச்சர் அவர்களை கொடுத்து வச்சிருக்கிறது தெரியவில்லை. அவர்களோட யாரோடையுமே பேச முடியாது, பேசி ஒரு விடயங்களை மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து செல்ல முடியாது அப்படின்றத சொல்லிக்கலாம். இந்த இடத்துல இந்த செய்தி, அதாவது வந்து ரஜீவன் அவர்கள் கூட டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு சில தவறுகளை சுட்டி காட்டி இருந்தாலும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பொதுமக்களிடம் கேள்வி கேட்கின்ற உரிமை இருக்கிறது. ஒரு தவறு விடுகின்ற பட்சத்தில் அந்த தவறை பொதுமக்களின் ஊடாக கொடுக்கப்படுகின்ற கேள்விகளுக்கு கூட்டத்துடைய தலைவர், அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தவர் அதுக்கான நேரத்தை சரியான முறையில் ஒதுக்க வேண்டும் என ரஜீவன் திட்டத்தெளிவாக சொல்லியிருக்கார். உண்மையில ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் மனச்சாட்சிப்படி ஓரளவுக்கு அவர் தன்னுடைய கருத்தை முன்வைச்சிருக்கார். அவருடைய நேற்றைய சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட பகிர்வுகளை பார்க்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய இந்த செயற்பாடு, அதாவது இந்த பிரச்சனைகளை முன்வைக்கின்ற பொழுது அல்ல ஏழைகளினுடைய பிரச்சனைகளை, அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கேட்ட கேள்வி சரி, அவருக்கான நேரம் கொடுத்திருக்க வேண்டும், அவரை வந்து வெளியில் போகக்கூடாது, போக சொல்கிறதுக்கு வந்து அதிகாரம் இல்லை, இப்படியான கருத்துக்களை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு சார்பாக சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த தென்னம் தோட்டம் எங்கே, கச்சான் தோட்டம் எங்கே, இதுக்குள்ள வந்திருக்கின்ற ஊழல்கள் பற்றி விசாரணைகள் நடத்தப்பட வேணும் அப்படின்றலாம் அவருடைய
சமூக ஊடகங்களில் இப்போ பகிரப்பட்ட பகிர்வுகளுக்குள்ள கருத்துக்கள் இடப்பட்டிருப்பதை காணக்கூடிய இருக்குது. மொத்தத்தில் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்காவது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் என்ன விஷயத்தை பேசுகிறார், என்ன ஊழலை பற்றி பேசுகிறார் அப்படின்றது புரிஞ்சிருக்கிறது அப்படின்றது மகிழ்ச்சி. பார்ப்போம், இது சம்பந்தமாக மேலதிக செய்திகள் வருகின்ற பொழுது அதை உங்களோட பகிர்ந்து விடுறேன். ஆனால் நிறைய ஊடகங்களில் பொய்யான செய்திகள் பரப்பப்படுகிறது. தயவு செய்து மக்கள் நீங்கள் தான் பார்த்து எந்த செய்திகள் உண்மை, எந்த செய்திகள் பொய் அப்படின்றத புரிஞ்சு கொள்ளணும். நடுநிலைமை இல்லாமல் நிறைய ஊடகங்கள் பயணிக்கிறது. கவலைக்குரிய ஒரு விஷயம்தான். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.